நேத்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டியில பலவிதமான கான்ட்ரவர்சியல் இருக்கு. அதை தவிர்த்துட்டு 3 முக்கியமான விஷயங்கள் அவர் சொன்னார். ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்க, திரு விஜய் மேல தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவுல நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட இந்த ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கை எதிர்பார்ப்பெல்லாம் அவர் பூர்த்தி செய்வார் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஆட்சி நிர்வாகத்தில் விஜய் அவர்கள் எவ்வளவு எவ்வளவு அக்கறையோட எவ்வளவு தீவிரமா செயல்படணும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு கருத்து. அடுத்தது ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் விஜய் அவர்களை 2 வருஷம் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம். ஏன்னாக்க இவங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துக்குள்ள அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆட்சி நிர்வாக முறைகள், இதுல இருக்கிற பிரச்சனைகள், பழைய விஷயங்கள், அடுத்த புதுசு, அடுத்தடுத்த கட்டம் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரேக்கிங் பீரியட் ஒன்று தேவைப்படுது. ஸோ 2 வருஷம் அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட காலமா இருந்தாலுமே அது கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது உண்மை. அது வரைக்கும் அவங்கள சும்மா சும்மா எதுக்கெடுத்தாலும் ஒரு பிரச்சனைக்கும் டிஸ்டர்ப் பண்ணி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்க எதிர்கட்சிகளோட நம்பிக்கை தான் போகும். குறைந்தபட்சம் ஒரு 6 மாசத்துல 1 வருஷம் ஆச்சும் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையா இன்னைக்கு இருந்தது ஏன் இது மாதிரி மாறல, நேற்று இருந்ததுதான் இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாக்க அது எதிர்கட்சிகளோட பலவீனமா தான் பார்க்கப்படும். மக்கள் நாளைக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வரும்போது சொன்னா கூட, எதிர்கட்சிகள் சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க. சோ இது ஒரு விஷயம். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம்னா, திரு விஜய் அவர்களுடைய தொண்டர்கள், ரசிகர்கள், அவங்களோட நடவடிக்கை ரொம்ப கவனமா இருக்கணும். இவங்க செய்யற ஒரு விஷயம், அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நேரடியா அதோட விளைவுகள் திரு விஜய் அவர்களுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க உண்மை. ஏன்னா மக்கள் இதுவரைக்கும் திரு விஜய் அவர்களையும், விஜய் அவர்களுடைய கட்சி, தமிழக வெற்றி கழகத்தையும் கவனிக்காதவர்கள் கூட இவங்க ஆட்சிக்கு வந்துட்டதுனால ஒரு நொடியும் கவனிப்பாங்க. சோ இவங்க நல்லது பண்ணா அவங்களோட இமேஜ் அவங்களோட தலைமைக்கு நல்ல பேரை கொடுக்கும். இவங்க ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதோட விளைவுகள் அந்த கட்சி தலைமைக்கு தான் போய் சேரும். சோ இதுல திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன 3 விஷயமே சரியான விஷயம்.